ஒரு சம்பவம் இந்தியா முழுக்க கொஞ்சம் ஃபேமஸாக பேசப்பட்டிருக்கு. என்னன்னா, ஒரு டாக்டரை வந்து கற்பழிச்சு கொண்டுட்டாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்னக்கா? துப்பாக்கி இருந்தால் நானே குத்துவேன். மன்னிப்புங்கிற வேலையே இருக்கக்கூடாது. அந்த பாதுகாப்பை வந்து நம்ம வந்து இன்னும் வலுப்படுத்தணும். தண்டனை கொடுக்காம சவுதி தண்டனை தான் கொடுக்கணும். தமிழ்நாடு தண்டனை இருக்கவே கூடாது. பேச்சுக்கே வேலை இருக்காது, கழுத்தை வெட்டிடுவாங்க. அது மாதிரி இருங்க. தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். அவனுக்கு தூக்கு தண்டனையே கொடுத்தா கூட ஏற்றுப்பாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாதுல, தப்பு தானே. உங்க நேம்க்கா? பேர் வசந்தி. வசந்தி. ஓகே, இப்போ வந்து ஒரு சம்பவம் இந்தியா முழுக்க கொஞ்சம் ஃபேமஸாக பேசப்பட்டிருக்கு. என்னன்னா, ஒரு டாக்டரை வந்து கற்பழிச்சு கொண்டுட்டாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்னக்கா? அது தப்பு தான். அவங்களுக்கு இது பண்ணது என்ன கொடுக்கலாம்னு நினைப்பீங்க? அவனுக்கு தூக்கு தண்டனையே கொடுத்தா கூட ஏற்றுப்பாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாதுல, தப்பு தானே. டாக்டரை வந்து கற்பழிச்சு கொலை பண்ணிட்டாங்க. சரி, அந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கெடுத்தது யாரு? எடுத்தது ஒரு 4 பேரோட கும்பல். அவங்க யாருன்னு இப்போ வரை சொல்லல. லேடிஸ் தான். லேடிஸை வந்து கற்பழிச்சு கொண்டுட்டாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி செய்யற ஆளுங்களுக்கு மன்னிப்புங்கிற வேலையே இருக்கக்கூடாது. அதை எங்க முடிச்சா சைலன்ஸா வேலை முடியும், அதை செய்யணும். சும்மா பாவ மன்னிப்பு இல்ல, தெரியாம செஞ்சுட்டாரு, சந்தர்ப்பம் செஞ்சுட்டா, இந்த வேலையே இருக்கக்கூடாது. என்னை கேட்டா மன்னிப்புங்கிற வேலையே இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன சைலன்ஸா வேலையை முடிக்கணும், அது மாதிரி முடிக்கணும். சும்மா அங்க கெடுத்தா இங்க கெடுத்தா, இப்ப இதை கெடுத்தா இன்னொன்னு கெடுப்பான். அப்ப அவன் காசு அவன்கிட்ட இருக்கு, போலீஸ் பிடிச்சிச்சு, வெளியே விட்டுட்டாங்களா, இப்ப என்ன செய்யலாம்? இதுக்கெல்லாம் மன்னிப்பு வேலையே இருக்கக்கூடாது. அவனை என்ன செய்யணும்? வேலையை முடிச்சு விட்டா வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேண்ணா, இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப இது இந்த தண்டனைக்கு வந்து நீங்க அரசியல் நம்ம இந்திய சட்டப்படி தண்டனை கொடுக்கலாமா, இல்ல மக்களா நீங்க என்ன ஒரு தண்டனை கொடுப்பீங்க? கொடுத்தா தண்டனை கொடுக்காம சவுதி தண்டனை தான் கொடுக்கணும். தமிழ்நாடு தண்டனை இருக்கவே கூடாது. சவுதி தான் பேச்சுக்கே வேலை இருக்காது, கழுத்தை வெட்டிடுவாங்க. அது மாதிரி இங்க தமிழ்நாட்டில் கொண்டுட்டு வர முடியுமா? எல்லா ஆளுங்களும் தப்பு பண்றாங்க. அரசியல்ல இருந்து, போலீஸ்ல இருந்து, பொதுமக்கள் இருந்து, அப்பாவி மக்கள் இருந்து, டெய்லி மின்சாரத்துல கோளாறு, மோரியில கோளாறு, போடுற ரோட்ல கோளாறு, ஓடுற வண்டியில கோளாறு. அங்க நின்றா குத்தம், இங்க நின்றா குத்தம். அங்க நின்று 500 ரூபாய் ஃபைனு, இங்க நின்று 1000 ரூபாய் ஃபைனு. அப்ப அந்நாடு சோத்துக்கு வழி இல்லாதவங்களுக்கு என்ன வழி? அதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் வந்து யாரு கேட்கிறா? இதெல்லாம் வந்து முக்கியமான ஆளுங்களுக்கு தெரியுமா தெரியாதா? 2வது, சோத்துக்கே வழி இல்லை. அவங்கள வந்து சென்னையிலேயே சோத்துக்கே வழி இல்லை. அவங்கள கூப்பிட்டு ஒரு சின்னோண்டு குடிசையை கட்டி கொடுக்கறது. அங்க 50,000 கோடி, இங்க 250 கோடி, இங்க 20 கோடி, அங்க 10 கோடின்னு சொல்றாங்களே. இந்த பணமெல்லாம் யாரு? நான் டெய்லி 1 ரூபாய் கட்டுறேன். எனக்கு வயசு 51. எவ்வளவு நான் பணம் கட்டியிருப்பேன்? கொஞ்சம் அந்த பணமெல்லாம் எங்க? அப்ப நானே இப்படின்னா, பெரிய பெரிய தொழிலதிபர் அவங்க எவ்வளவு பணம் கட்டணும்? அந்நாடு வேலைக்கு போறவங்க எவ்வளவு கட்டணும்? பஸ்ல எவ்வளவு கட்டணும்? சாக்கடை மின்சார காசு எவ்வளவு கட்டணும்? நகை நடத்துறான அவன் எவ்வளவு காசு கட்டணும்? அது மாதிரி பெரிய பெரிய பஸ் 20 பஸ் 30 பஸ் வச்சு அவன் எவ்வளவு கட்டணும்? லாரி 50 லாரி அவன் எவ்வளவு கட்டணும்? ரோடு போட்ட கான்ட்ராக்டர் எடுக்கிறான், அவன் எவ்வளவு கட்டணும்? இப்ப எங்க வீட்டோட ரோடே சரியில்லை. இந்த ரோடெல்லாம் யார் பண்றது? எப்படின்னா, ரோட போட்டுட்டு திருப்பி பள்ளம் பறிப்பாங்களா? கேட்டா எங்களுக்கு இப்பதான் ஆர்டர். அப்ப சரி, இது வந்து முட்டாளான வேலையா இல்லையா? ஏன் பள்ளம் பறிக்காததுக்கு முன்னாடியே ரோடு போடணும்னு தெரியுமா தெரியாதா? சிமெண்ட் ரோட போடுவாங்க, அப்புறம் பாதாள சாக்கடை நோண்டுவாங்க. பாதாள சாக்கடை நோண்டு இப்பதான் தார் ரோடு வந்துருக்குமாங்க. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் நான் ஓட்டுறது சைக்கிளை ஓட்ட முடியலையா? அப்ப அந்நாடு இந்த வண்டி ஓட்டுறவங்க, கட்டு வண்டி ஓட்டுறவன், கட்டிலிச்ச ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, அண்ணா என்னுடைய கேள்வியில அந்நாடு சோத்துக்கு வழி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அங்க 80 கோடி, அங்க 1000 கோடின்னு பிடிச்சி அதுல எனக்கு 1 கோடியை கொடுத்து பாரு, நான் என்ன செய்யணும் பாரு. அந்த 1 கோடியிலையும் நான் சத்தியமா எனக்கு அதுல வருவான எல்லாமே சோத்துக்கு வழி இல்லாத பாரு. அவங்களுக்கு கூப்பிட்டு ஆளுக்கு 100 ரூபாயோ 200 ரூபாயோ கொடுத்து அன்னைக்கு சாப்பாட 1 கோடி ரூபாயோ அந்த மக்கள் முன்னாடியே காலி பண்ணி காட்டுவேன். அந்த 1 கோடியை ஜேப்பில் எடுத்து நான் போட மாட்டேன். நன்றி, வணக்கம். டாக்டர் பொண்ணை வந்து கற்பழிச்சு கொண்டுட்டாங்க. அவங்களுக்கு வந்து என்ன தண்டனை கொடுக்கலாம் நீங்க நினைப்பீங்க? அது கவர்மெண்ட்டுக்கே தெரியும் என்ன தண்டனை கொடுக்கலான்ட்டு. ஆனா என்ன இந்த மாதிரி சம்பவம் வந்து நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு வந்து பாதுகாப்பு எதுவுமே கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்புன்றது வந்து அந்த டைம்ல கண் துடைப்பா இருக்கு. அந்த பாதுகாப்பை வந்து நம்ம வந்து இன்னும் வலுப்படுத்தணும். இந்த சட்டங்கள் வந்து கடுமையா இருக்கணும். கடுமையா இருந்துச்சுன்னா அது மாதிரி தவறுகள் நடக்கிறது தவிர்க்கப்படலாம். இதை கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும்.
இதை நிறைய வாட்டி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்னோட கருத்து அதுதான். அவங்களுக்கு வந்து நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க? நானாப்பா துப்பாக்கி இருந்தா நானே சுட்டுருவேன். அக்கா நீங்கக்கா? கவர்மெண்ட் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். ஒன்னு சேர்த்துக்குமா? இல்லக்கா நீங்க வந்து என்ன தண்டனை கொடுப்பீங்க அவங்களுக்கு? தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். தூக்கு தண்டனை தான். இன்னொன்னு சொல்றேன் நானு, அவங்க செஞ்சவங்கள உயிரோட வைக்கவே கூடாது. ஜெயில போட்டு ஜாமீன்லாம் வந்துடுறாங்க, அது செய்யக்கூடாது. தூக்கு தண்டனை உடனே காலி பண்ணிடணும்ப்பா இப்படியாப்பட்ட பயல்கள் எல்லாம். ஓகேக்கா, தேங்க்ஸ்க்கா.